வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துணி வந்து மூவ் ஆக மாட்டேங்குது, தைக்கும்போது துணி வந்து கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது, தையல் விழலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன ரீசன், அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தைக்கும்போது துணி வந்து சுத்தமாக மூவ் ஆக மாட்டேங்குது, நமக்கு தையலும் வந்து விழ மாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு மெத்தட் இருக்கு. ஸோ ரெண்டு மெத்தடும் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, துணி வந்து நகரலை அப்படின்னா இந்த மிஷினில் உள்ள அந்த பல்லு இருக்குல்ல, அந்த பல்லு வந்து தான் துணியை வந்து நகர்த்தும் நம்ம தைக்கும் போது. ஸோ அது வந்து துணியை வந்து இழுத்து கொடுக்கல அப்படின்னா தான் நமக்கு தையல் வந்து விழாது. ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்க்ரூவை வந்து கழட்டிக்கோங்க. ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்க்ரூவை ரெண்டையுமே நீங்கள் அந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம். கழட்டி எடுத்துட்டு ஸோ இந்த நீடில் வந்து வீல் பண்ணி பாருங்கள். அந்த பல்லு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லாங் டைம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பல்லு வந்து தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி பல்லு தேஞ்சு போகாது. சப்போஸ் தேஞ்சு போயிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை புதுசாக வாங்கி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, பல்லு வந்து தேஞ்சு போகலை, நல்லா இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா, அந்த பல்லு பக்கத்தில் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. அந்த ஸ்க்ரூ வந்து லூஸாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பல்லு வந்து இறங்கிடுச்சு. இப்போ அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்லு வந்து நல்ல மேல் பக்கமாக ஏறிடும். ஸோ அந்த ரெண்டு பக்கத்தில் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் நீங்கள் வீடியோவில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிட போகிறோம். ஸோ டைட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்லு வந்து மேலே வந்து ஏறிடும். உங்களுக்கு துணியை வந்து நல்லா வந்து தைக்கும்போது நகர்த்தி கொடுக்கும். ஸோ மெயினாக துணி நகரலை அப்படின்னா அதுக்கான பிரச்சனை வந்து உங்களுக்கு அந்த பல்லு வந்து சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைட் பண்ண அந்த பல்லு வந்து மேலே ஏறுறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். இதை நம்ம டைப் பண்ணிவிட்டு மற்றபடி நம்ம அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீலிங் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பல்லு வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு நல்லா வந்து தெரியும். ஸோ ஸ்க்ரூவெல்லாம் நீங்கள் கழட்டி இந்த மாதிரி பார்ட்ஸ் வைக்கும்போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து வைக்கணும். ஸோ இல்லைன்னா ஒரு ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு கரெக்டாக வந்து வராது. ஸோ அதுக்காக தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். நமக்கு இது வந்து ரொம்ப ஈஸி, அது எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய மெத்தட் தான். இப்போது செகண்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் மெத்தடில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பல்லு கூட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பார் வந்து இருக்கும் நமக்கு அந்த பாபின் கடியில். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிட்டு அதை வந்து சுத்தியல் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு உயர்த்துற மாதிரி நம்ம வந்து சுத்தியல் வச்சு லைட்டாக வந்து அடிப்போம். அதை அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்லு வந்து கொஞ்சம் தனிஞ்சிருக்க பல்லு வந்து கொஞ்சம் மேலே ஏறிடும். ஸோ அதுதான் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரியே நம்ம வந்து லைட்டாக அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு சுத்தியல் வச்சு நம்ம லைட்டாக தட்டும்போது அந்த பல்லு வந்து மேலே வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஷட்டில் பார்ட் எல்லாம் நார்மலாக நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். மிஷினுக்கு கண்டிப்பாக வந்து ஆயிலிங் பண்ணணும். ஆயிலிங் பண்ணால் தான் வந்து மிஷின் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து இருக்கும். ஸோ ஆயிலிங் வந்து எப்படி வந்து ஃபுல் மிஷினுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே இன்சர்ட் பண்ணி முடிச்சிடுச்சோம். மிஷின் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மூவ் ஆகாமல் இருந்து இப்போ நல்ல ஸ்மூத்தாக நமக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.